ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் செஷன் பை ஆட்ஷா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெறும் 20 ருபீஸில் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? 20 ருபீஸுக்கு இப்போல்லாம் என்ன கிடைக்கும்? ஒரு டீ கிடைக்கும், இல்லை ஒரு சாக்லேட் வாங்கிக்கலாம். ஒரு இட்லியோட விலையே 10 ரூபா அந்த மாதிரி ரேட் அதிகரிச்சுட்டே போகிற இந்த நிலமையில் நம்ம ஒரு 20 ருபீஸ் இருந்தால் போதும், அதுவும் வருஷத்துக்கு 20 ருபீஸ் இருந்தால் போதும், நம்ம ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமே எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு திட்டம் தான் பிரதான் மந்திரி சுரக்ஷா பீம யோஜனா. இது நீங்கள் ஒன்று பேங்க்கில் அப்ளை பண்ணலாம், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஃபார்ம் பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ கேட்டால் தருவாங்க, இல்லை நீங்களே நெட்டில் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது என்ன ஸ்கீம் அப்படின்னா, 20 ருபீஸ் வருஷத்துக்கு அவங்களே பிரான்ச்சிலேருந்து டைரெக்டாகவே எடுத்துக்குவாங்க. நீங்கள் போய் கட்டி அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னுலாம் எதுவும் கிடையாது, அவங்களே டைரெக்டாக எடுத்துக்குவாங்க. இது ஆக்சிடெண்ட் ஆகும் நமக்கு எவ்வளோ கையில் கிடைக்கும் அப்படின்னா 2 lakhs இன்சூரன்ஸ்க்கு கிடைக்கும். இதில் டிசபிலிட்டியை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி, இன்னொன்று பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிலிட்டி அப்படின்னு. ஃபஸ்ட்டு இந்த இன்சூரன்ஸ் எப்படி நமக்கு கிளைம் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு 2 lakhs கிடைக்கும். இல்லாட்டி 2 கண்ணு போச்சு, 2 கால், 2 கை, இது எல்லாமே ரெண்டுமே செயல் இழந்துருச்சு அப்படின்னாலும் 2 lakhs இன்சூரன்ஸ் கவர் ஆகும். இல்லை ஒரு கண்ணு தான் ஃபுல்லாகவே போயிருக்குது, ஒரு கால், இதுதான் என்னதுன்னா பார்ஷியல் டிசபிலிட்டி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 lakh கொடுப்பாங்க. ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒன்று பர்சன் ஃபுல்லாகவே இறந்து போயிருக்கணும், இல்லாட்டி பெர்மனண்ட்டாக எதுவுமே வேலை செய்யாமல் செயல் அளிக்காமே போயிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இது 20 ருபீஸில் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான். நீங்கள் இதை ஃபில்லப் பண்ணுறப்ப நாமினி டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில்லப் பண்ணணும். இந்த காசு யாருக்கு கிடைக்கணும், அந்த நாமினி டீட்டெயில்ஸை கரெக்டாக ஃபில்லப் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. பேன் நம்பர் இருந்தால் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, இதையும் நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ போய் நீங்கள் அதை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் அலைய தேவையில்லை. பணத்தை அவங்களே டைரெக்டாக 20 ருபீஸ் இயர்லி எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான் இது. இதை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான ஸ்கீம்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க.